Hello friends, welcome to TTKR Vlogs. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மழைக்கு சூடாக சுவையாக நம்ம கார தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார தோசைக்கு வந்து புழுங்கலரிசி, நான் ரேஷன் புழுங்கலரிசி தான் எடுத்திருக்கேன். ஸோ 2 கப் எடுத்தேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 கப் துவரம்பருப்பு தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். இதுக்கு கடலைப்பருப்பும் சேர்க்கலாம். ஆனால் நாங்கள் துவரம்பருப்பு சேர்த்து ஒரு 4 ஹார்ஸ் ஊற வச்சு, அது ஊறினதுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. இதுக்கப்புறம் அது மாவாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தேவையானது பார்த்தீங்கன்னா, ஆனியன் எடுத்து வச்சுருக்கேன். 5 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம். கறிவேப்பிலை, கொத்தமல்லி, ஸோ 10 காஞ்ச மிளகா, ஒரு பூண்டு ஃபுல்லாகவே நாங்கள் போட்டிருக்கோம். ஸோ இப்போ இந்த பூண்டையும் காஞ்ச மிளகாவையும் நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நாங்க பார்த்தீங்கன்னா, மாவ வந்து வெளியில அரைச்சு எடுத்துட்டு இருந்தோம். அதனால இந்த மாரி பூண்டையும், காஞ்ச மிளகாவையும் தனியா அரைச்சுக்கிறோம். இதே நீங்க வீட்ல அரைக்கிற மாரி இருந்தா, அந்த மாவு அரைக்கும்போதே இந்த பூண்டு, காஞ்ச மிளகாய்லாம் போட்டு நீங்க ஒண்ணாவே அரைச்சிரலாம். இங்க எவ்ளோ வேணும், என்ன அளவுக்கு நீங்க குவான்டிட்டி எடுக்கிறீங்களோ, அதுக்கேத்த மாதிரி நீங்க கிரைண்டர்லயோ, மிக்ஸிலயோ கூட எல்லாத்தையும் போட்டு நீங்க அரைச்சுக்கலாம். நாங்க பண்ற இந்த குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12 டூ 15 தோசை வந்துச்சு எங்களுக்கு. ஸோ இப்போ அரைக்க ஆரம்பிச்சாச்சு. இந்த மாதிரி இப்படி இருக்கும். இந்த நேரத்தில கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா ஆ நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. நிஜமாலே இந்த கார தோசை மழைக்கு கொஞ்சம் சூடா சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டு. அது சொல்றத விட நீங்க செஞ்சு பார்த்துட்டு அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நமக்கு ஃபைனலா இப்போ இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் வேணும். இந்த அளவுக்கு நீங்க அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சத எடுத்து நம்ம மாவு அரைச்சுட்டு வந்தோம் இல்லையா, அதில போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போறோம் நம்ப. ஸோ நீங்க வீட்லயே அரைக்கிறதுனா இது எல்லாமே நீங்க ஒண்ணா போட்டு கிரைண்டர்லயோ, இல்ல மிக்ஸிலயோ அந்த குவான்டிட்டிக்கு ஏத்த மாரி நீங்க அரைச்சுப்பீங்க. இப்போ நம்ப இந்த மாவுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ண போறோம். இதில கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அந்த அரைச்ச காரத்தையும் போட்டு நல்லா கலந்து வச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்க போறோம். எண்ணெய் ஊத்தி, கடுகு கொஞ்சோண்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த அளவுக்கு உளுத்தம்பருப்பும், கடலைப்பருப்பும் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் நம்ப கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் இது உள்ள போட்டாச்சு. ஸோ ஆனியன் கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, கறிவேப்பிலை 2த்தையுமே இதில் மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் சாட் அவுட் பண்ணுங்க. எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நமக்கு. இதை எடுத்து அப்படியே நம்ம அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எண்ணெய் ஊற்றி கூழ் பண்ண ஊற்றினாங்க நல்லா.
இப்போ வந்து கார தோசை மாவு ரெடி நம்மளுக்கு. தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து ஃபஸ்ட்டு சுற்றி தான் இந்த மாதிரி ஊற்றணும். சுற்றி ஊற்றிட்டு அப்புறம் கொஞ்சமாக தேய்ச்சி விட்டுறணும், அவ்வளோதான். இது சென்டரில் ஊற்றி நம்ம தோசை மாதிரி அந்த மாதிரி பண்ண முடியாது இதை. ஸோ எப்பயுமே சுற்றி ஊற்றிட்டு அப்புறம் அதுவே சென்டருக்கு வரும்போது கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றுனீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ ஃபுல்லாக சுற்றி எண்ணெய் விட்டாச்சு. கொஞ்சம் நேரம் ஆகும் இது நம்மளுக்கு மாவு ஃபுல்லாக இழுக்கிறதுக்கு. கொஞ்சம் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு அப்பயும் நம்ம சுற்றி எண்ணெய் விட்டு இப்போது நமக்கு சூடான சுவையான கார தோசை ரெடி ஆகிடுச்சு. 2 பக்கமும் திருப்பி போட்டு இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஆனால் நாங்கள் இன்றைக்கி சூடாக சுவையாக மழைக்கு வெறுமனே தான் சாப்பிட்டோம். அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.